இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. நான் மீடியமா ரொம்ப பெரிய உருண்டையா இல்லாம சின்ன உருண்டையா மாதிரி சின்ன உருண்டையா எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி கீழே இருக்கிற டைல்ஸ் நல்லா கழுவி விட்டு அதுலயே வந்து நல்லா இது பண்ணிடுவேன். இப்போ பாருங்க கொஞ்சமா மாவு தேய்ச்சிட்டு அப்படியே வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க எண்ணெய் வச்சும் தேய்க்கலாம். ஆனால் ரொம்ப வந்து சாஃப்டா இருக்காது. இந்த மாதிரி மாவு போட்டு தேய்ச்சிட்டு கடைசியா வந்து எக்ஸஸா இருக்கிற மாவுல லைட்டா தட்டி விட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் தோசை கல்லில் தான் போடுறேன். இரும்பு தோசை கல் போட்டோம்னா சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா வந்து கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்பாத்தி வந்து நான் எண்ணெய் போடாமே போட்டுருக்கேன். எண்ணெய் போடாம போட்டாலும் நல்லா பஃபர் பூரி மாதிரி நல்லா எந்திரிச்சு வரும். உங்களுக்கு தேவைப்பட்ட எண்ணெய் கூட நல்லா வந்து மேலே அப்படியே லைட்டா தேய்ச்சி விட்டு கூட போட்டு எடுத்துக்கலாம் 2 சைடும். முக்கியமா நிறைய சப்பாத்தி சுட்டதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு ஹாட் பாக்ஸ்ல ஒரு காட்டன் கிளாத் விரிச்சு அது மேல நம்ம சப்பாத்தி வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணோம்னா ஈவினிங் வரைக்கும் கூட வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்குங்க. முக்கியமா வந்து அந்த ஈரப்பதம் வேப்பர் எல்லாமே வெளியே வராம நல்லா கப்புனு மூடி வச்சோம்னா ஈவினிங் வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதே மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும். இந்த சப்பாத்தி வந்து நம்ம நாய் காலையில பண்ணோம்னா ஈவினிங் வரைக்கும் கூட கொஞ்சம் கூட ஹார்ட் ஆகாது. நல்லா சாஃப்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா கூட சேர்த்து சாப்பிடுறப்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அடிப்பொலியா சூப்பரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you.